ஹே! ஹாய் காய்ஸ் அண்ட் ஃபைன். இந்த வீடியோல நான் எத பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டூ ஸ்பீக் அபவுட் 2025 ஃபர்ஸ்ட் 6 மந்த் ரீகேப், ரிவ்யூ வாட்டெவர். ஸோ லெட்ஸ் கெட் இன்டூ த வீடியோ. அண்ட் இந்த மாரி ஒரு வீடியோ வந்து நான் ஒரு 2 மாசம் முன்னாடி தேடிட்டு இருந்தேன். லைக் எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மாரி ஒரு வீடியோ. நான் தேடிட்டு இருந்தேன். பட் எதுவுமே எனக்கு கிடைக்கல. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில ட்ரேடர்ஸ வந்து பார்க்கும்போது, அண்ட் சில ட்வீட்ஸ் அண்ட் சில Instagram ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது நான் அப்படியே காம் ஆயிட்டேன். ஓகே ஃபைன் அப்படின்னு. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஓட ஃபர்ஸ்ட் 6 மந்த் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் டெரிபிள் மந்த்ஸ் ஐ எவர் சீன் இன் மை ட்ரேடிங் ஜர்னி. எனக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மார்க்கெட்ல இருக்கு. பட் நான் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து அந்த லேர்னிங் ஃபேஸ்ல இருந்தேன். நான் அப்ப கூட இந்த மாரி ஒரு மார்க்கெட் கண்டிஷன நான் பார்த்ததில்ல. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் ஹார்ட், டெரிபிள் மார்க்கெட் கண்டிஷன் டூ ட்ரேட். நான் ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து நமக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? டோட்டலா கன்ஃப்யூஸ் ஆகுது. டைரக்ஷன் டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. ஒருவேள நம்ம ஸ்ட்ராட்டஜி கேப்பபிள் இல்லையா? நம்ம தப்பான ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றோமா? இல்ல நமக்கு லேக் ஆஃப் நாலேட்ஜ் ஐ மேட் சம் மிஸ்டேக். பட் ஈவன் தோ நான் காமனா சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் இருக்கா? அப்படின்னு நெறைய எனக்குள்ளேயே ஒரு தாட்ஸ் ரொம்ப ஒரு கன்ஃப்யூசிங் ஸ்டேஜ். பட் அதுக்கப்புறம் நான் நெறைய பேர நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஈவன் தோ லைக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸா ப்ராஃபிட்டபிளா இருக்கிற ட்ரேடர்ஸ் கூட தே ஹேவ் ஃபேசிங் ஸ்ட்ரகிள் டூ ட்ரேட் இன் திஸ் சார்ட். ஸோ அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது, இட்ஸ் ஸோ எனக்கு இட்ஸ் காமன். எல்லாமே ஃபேஸ் பண்றாங்க. லைக் வி ஆர் டூ நீட் டூ ஃபேஸ் தட் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பட் இந்த வீடியோ நான் போறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல டாம் ஷூர் நெறைய பேர் வந்து ட்ரேடிங் வந்து கிவ் அப் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்லயே. ஃபார் ஷூர். இந்த மார்க்கெட் கிராஷ்ல ஸ்டாக் மார்க்கெட்ல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் பறந்து ஓடியிருப்பாங்க. அண்ட் ட்ரேடிங் கத்துக்கலாம்னு ஒரு ஆர்வத்துல இந்த வருஷத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. முக்காவாசி பேர் போயிருப்பாங்க. ஃபார் ஷூர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி ஹார்ட் மந்த். ஈவன் ப்ராஃபிட்டபிளா இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்களுக்கே இட்ஸ் கன்ஃப்யூசிங் சார்ட்ஸ். ஸோ அவங்கலாம் பாவம். நெறைய பேர் வந்து கிவ் அப் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ போறதுக்கு மெயின் மோட்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத நீங்க மட்டும் ஃபேஸ் பண்ணல. இத நெறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. எல்லாமே ஃபேஸ் பண்றாங்க. ஸோ ஹவ் டூ மேனேஜ் திஸ் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சில டிப்ஸ் குடுக்கலாம் தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நான் அந்த பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு இந்த 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைக் நான் லேர்னிங் ஃபேஸ்ல இருந்தாலும் இந்த மாரி ஒரு மார்க்கெட் கண்டிஷன் நான் பார்க்கல. அந்த 5 டூ 6 இயர்ஸ் ஆஃப் டேட்டா நான் பேக் டெஸ்ட் பண்ணேன். என் ஸ்ட்ராட்டஜிக்கு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு. அங்க கூட இந்த மாரி ஒரு மார்க்கெட் கண்டிஷன பார்க்கல. ஈவன் நான் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம், ஆ அலெக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு Instagramல. லைக் அவரு ஒரு ட்ரேடர் தான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாரு. ஐ ஹேவ் 7 டூ 8 இயர்ஸ் ஆஃப் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் சோ. அவர நான் ஒரு 2 வருஷமா ஃபாலோ பண்றேன். லைக் Instagramல ஸ்ட்ராட்டஜி இல்ல. அவரு வந்து இந்த மாரி ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்ல இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஸோ, அவரு சில ஐடியாஸ் சொன்னாரு. லைக் பைடன் இருந்தபோது இப்படி இருந்துச்சு. பட் இப்ப மார்க்கெட் கண்டிஷன் ரியலி பேட். யூ நீட் டூ அடாப்ட் தட்னோன, நான் என்ன நெனச்சேன், சரி ஓகே நம்ம ஸ்ட்ராட்டஜி ஏதாவது அடாப்ட் பண்றதுக்கு ஏதாவது கரெக்ட் பண்ணா நல்லா இருக்குமோ, நான் 2017 அந்த ட்ரம்ப் முன்ன பிரசிடென்ட்டா இருந்த இயர்லாம் போய் பேக் டெஸ்ட் பண்ணேன். இட்ஸ் பிரெட்டி குட் 2017 பட் இப்ப ஏன் அப்படி இருக்குன்னா, அந்த டாரிஃப் இந்த மாரி சில ரீசன் தான். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இந்த எக்கனாமிக் நியூஸ் பத்தி இது அவ்வளவா தெரியாது. பட் சம்ஹவ் பேசிக்கா தெரிஞ்சது இந்த டாரிஃப் நெறைய நடக்கிறனால தான் மார்க்கெட் இப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ, இத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க இப்ப இது யாருக்கு வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்ஹவ் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் கேன் மேனேஜ் திஸ் பிகாஸ் தே ஹேவ் சம் லைவ் அக்கவுண்ட்ஸ், தே ஹேவ் சம் ஃபண்ட். ஸோ, தே கேன் மேனேஜ். பட் இந்த ப்ராஃபிட்டபிள் ஆகறதுக்கு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கால, லைக் மீ ஐ அம் நாட் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். லைக் ஐ அம் வொர்க்கிங் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் நவ். ஸோ, டூ பிகம் ப்ராஃபிட்டபிள் ஐ அம் ஆன் அ ப்ராசஸ். ஸோ, என்ன மாரி இருக்கிறவங்க, இல்ல பிகினர், இன்டர்மீடியேட்ல நெறைய பேர் கிவ் அப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, இப்ப பிகினரா இருக்காங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு கனவோட இந்த வருஷத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி எப்படியாவது ப்ராஃபிட்டபிள் ஆவும். லைக் ட்ரேடிங் கத்துப்போன்னு. அவங்க வந்து இந்த சார்ட்ஸ பார்த்து இது என்ன இது? ஓ! என்னது இது? இதுதான் ஒரு அவங்களுக்கு லைக் இஃப் தே ஹேவ் ப்ராப்பர் கைடன்ஸ், தே ஹேவ் மென்டர், தே ஓகே சம்ஹவ் தே கேன் சர்வைவ், தே கேன் மேனேஜ். பட் இப்ப பிகினரா என்ன மாரி தனியா வந்து YouTube பார்த்து கத்துக்கலாம்னு வந்தவங்க, அந்த மார்க்கெட் கண்டிஷன் பார்த்து நெறைய பேர் போண்டா சாமின்னு போயிருப்பாங்க. அண்ட் இன்டர்மீடியன் யூ கேன் லைக் போன வருஷம் ஃபுல்லா ஏதோ ஒரு போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு ஓரளவுக்கு மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணி, ஆ ஒரு சிஸ்டத்த வந்து படிச்சுட்டு, அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு வரும்போது, டோட்டலா அந்த சிஸ்டமே வொர்க் ஆகாத மாரி இந்த மார்க்கெட் நம்மளுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. லைக் நெறைய டக்கு டக்குன்னு செஷனுக்கு செஷன் டைரக்ஷன் மாறி மாறி சேஞ்ச் ஆகுது. லைக் இங்க 4 கலர் இருக்குன்னா 4 கலர்லயும் 4 டைரக்ஷன் போறான். இந்த மாரி சாப்பியா ஒரு ரேஞ்சுல சிக் சி ஸ்டக் ஆயிருது. இட்ஸ் லுக் சோ கன்ஃப்யூசிங். லைக் டைரக்ஷனே இப்ப எங்கிட்டு நீ பை ஆக போறியா? செல் ஆக போறியா? 2 சைடும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மாரி. இட்ஸ் அவங்க டோட்டல் கன்ஃப்யூஸ் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சுரும். தி சிஸ்டம் வி ஆர் ஃபாலோவிங் இஸ் ரைட். இஸ் தட் ரியலி ரைட்? அந்த மாரி. ஏன்னா நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து ஐ ஜஸ்ட் வொர்க்ட் ஃபார் லாஸ்ட் இயர் அண்ட் ஐ கிரியேட்டட் அ சிஸ்டம். ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் பிளான் எட்ஜோட கிரியேட் பண்ணிட்டு, ஐ பிளான் டூ ஸ்டார்டட் டேக்கிங் ட்ரேட்ஸ் ஆன் தட். ஜான் மந்த் வாஸ் குட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, சி சினாரியோ சேஞ்ச் ஆயிருச்சு. வந்தாரு தலைவரு, டாரிஃப் அது இதுன்னு போட்டாரு. மார்க்கெட் ஸ்டார்டட் கோயிங் லைக் ரியாக்டிங் தட். ஸோ நெறைய எஸ்எல் வாங்க ஆரம்பிச்சேன்.
யூ ஸ்டார்ட்டட் டவுட்டிங் யுவர் சிஸ்டம். லைக் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர விட்டுருங்க. ஈவன் தோ நான் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே வி ஆர் ஹியூமன்ஸ் லைக் யூ ஸ்டார்ட்டட் டவுட்டிங் யுவர் சிஸ்டம். தொடர்ந்து எஸ்எல் அடிக்க லைக் இஸ் அவர் சிஸ்டம்ஸ் ரியலி கேப்பபிள் டூ வின் இன் திஸ் சார்ட்ஸ் அப்படின்னு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுச்சு. ஈவன் தோ எனக்கு ஒரு 6 இயர்ஸ் நான் பேக் டெஸ்ட் பண்ணி, ஐ ஹேவ் டேட்டாஸ், ஐ ஹேவ் ரெக்கார்ட், ஐ ஹேவ் ப்ரூஃப் லைக் திஸ் ஸ்ட்ராட்டஜி ஐ ஹேவ் கேப்பபிள் டூ மேக் மீ ப்ராஃபிட்டபிள். இது வந்து ஒண்ணும் ஃப்ளூக்ல அடிக்கல. இட்ஸ் நாட் அ கேம்லிங். இட்ஸ் அ ப்ராப்பர் சிஸ்டம்னு என்ட்ட ஒரு ப்ரூஃப் இருந்தாலுமே, இந்த மார்க்கெட் கண்டிஷன்ல தொடர்ந்து லாஸ் ஆக ஐ ஸ்டார்ட்டட் டவுட்டிங் மை செல்ஃப். இதுக்கு ரிசல்ட்டா என்ன ஆயிருச்சுன்னா, ஐ ஸ்டார்ட்டட் ஆல்டரிங் மை சிஸ்டம். நான் ஒரு ப்ராப்பரா ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பேன். நெறைய ஒரு 2, 3 மாசம் தொடர்ந்து லாஸ் ஆயிருச்சு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி லாஸ் ஆனது வேற. ஏன்னா, இப்ப லாஸ் ஆகுது. நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். இத பத்தி நீங்க பார்க்கணும்னா அந்த ஜர்னலிங்ன்னு ஒரு வீடியோ இருக்கு. அத பாருங்க. பட் நான் ஷார்ட்டா சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் லாஸ் பண்ணது வேற. இப்ப நான் ப்ராப்பரா எல்லாம் கத்துக்கிட்டு லாஸ் பண்ணோனே, ஐ காட் சைக்காலஜிக்கலி அஃபெக்டட் அண்ட் திங்க், ஓ! இட்ஸ் மிஸ்டேக் இன் மை சிஸ்டம்ன்னு நான் அத கரெக்ட்டா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அட் எண்ட் ஆஃப் தி 6த் மந்த் ஐ ஃபவுண்ட் அவுட் லைக் ஐ டோட்டலி கொலாப்ஸ்ட் மை ஸ்ட்ராட்டஜி. நான் ஒரு வருஷமா டைம் அண்ட் எஃபோர்ட் போட்டு வொர்க் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வொர்க்ட் ஆன் இட் அண்ட் கிளியர்ட் ஆல் தோஸ் டவுட் அண்ட் ஓகே ஃபார் நவ் ஃபைன். நான் வந்து டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நான் ஏன் அதுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ நோ டூ மேனேஜ் திஸ் சிட்யூவேஷன் இட்ஸ் ஃபைன். இல்லன்னா நெறைய பேர் குயிட் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து கிவ் அப் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற இந்த மார்க்கெட் கண்டிஷன் வந்து இட்ஸ் நாட் லைக் தட். இது இப்படியே இருந்துராது. திங்ஸ் வில் சேஞ்ச். அது எப்ப சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தெரியல. சுத்தமா தெரியல. பட் இது இப்படியே இருந்துராது. இது சேஞ்ச் ஆகும். இது வந்து உண்மையான சார்ட்ல மேபி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி வந்து லைக் உங்க சிஸ்டத்து மேல ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் கோ அண்ட் பேக் டெஸ்ட் வித் ப்ரீவியஸ் டேட்டா. அப்பதான் உங்களுக்கு ஒரு ரியல் கேப்பபிள் தெரியும். உங்க சிஸ்டத்தோட லைக் உங்க சிஸ்டம் வின் ரேஷியோ என்ன? லைக் அது எப்படி வொர்க் ஆகுது? இட்ஸ் ரியலி வொர்க் ஆகுற ஒண்ண தான் நீங்க ப்ரூவன் ஒண்ண தான் ஃபாலோ பண்றீங்களான்னு உங்களுக்கு அப்போ ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகும். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா, ஈவன் 2, 3 வருஷம் இல்ல 4 வருஷம் கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட்டபிளா இருக்கிற ட்ரேடர்ஸே இந்த மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ இட்ஸ் காமன். ஸோ நீங்க மட்டும் இல்ல. எல்லாமே தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த மாரி டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் சீ யுவர் செல்ஃப் இன் த மார்க்கெட். இந்த மாரி டைம்ல நீங்க எப்படி உங்க ரிஸ்க்க மேனேஜ் பண்றீங்க? எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க ட்ரேட் எடுக்க? ஏன்னா, யூ கேன் சீ எஸ்டர்டே நேஷ்ல பார்த்தீங்கன்னா, வென் மார்க்கெட் ஓப்பன்ஸ் இன் மார்க்கெட் ஓப்பன்ஸ், ஐ நோ தட் பிரைஸ் வாஸ் இன் புல் ட்ரெண்ட். ஏன்னா, அந்த இடத்துல எனக்கு ஒரு கிளியரே இல்ல. லைக் மார்க்கெட் இஸ் டோட்டலி சாப்பி. யூ கேன் சீ தட் ஈக்குவல் ஹை ஃபார்ம் ஆகுது அண்ட் இட்ஸ் அ ஸ்மால் ரேஞ்ச். ஐ டோன்ட் ஹேவ் அ ஸ்பேஸ் டூ ட்ரேட் ஹியர். ஸோ நான் பேஷன்ட்டா வெயிட் பண்ணேன். நீங்க வந்து லைக் வெனெவர் யூ கேம் டூ ட்ரேட், யூ சீ த சார்ட் அண்ட் த சார்ட்ஸ் லுக் சாப்பி அண்ட் யூ டோன்ட் ஈவன் நோ லைக் வாட் ஹேப்பனிங் இன் த சார்ட். ஜஸ்ட் குளோஸ் த லேப். கோ அண்ட் டூ சம்திங் எல்ஸ். அதுக்குள்ள முட்டி மோதி நான் ட்ரேட் எடுப்பேன். இல்ல நான் வந்து ஒரு பெரும்புழுத்தி. நான் வந்து மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு அங்க அவன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இந்த மாரி டைம்ல ஒன்லி டேக் ஏ பிளஸ் செட்டப். ஏன்னா நீங்க அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா, இட்ஸ் யூ வில் லூஸ் மோர் மனி. யூ நோ லைக் மனிய தாண்டி யூ காட் சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆவீங்க. அண்ட் ஒன் பாயிண்ட் கிவ் அப் பண்ற அளவுக்கு கூட போவீங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் கிளியர் வியூ லைக் இப்ப நான் அந்த இடத்துல பார்த்துருந்தேன். எனக்கு பைன்னு தெரியும். நான் வந்து இந்த இடத்துல எங்கேயும் போட்டு ஏதாவது டிமாண்ட் சப்ளை கிடைக்குதா? டிமாண்ட் எங்கேயாவது என்ட்ரி போடுவோமா? நான் எதுவுமே பார்க்கல. நான் அமைதியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஜோன்ல. ஐ வெயிட்டட் ஃபார் மை செட்டப். பிரைஸ் வந்து ஆஃப்டர் ஐ திங்க் 8 பிஎம் இந்தியன் டைம். 8 பிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கேன் சீ சம் கிளியர் மூவ் அண்ட் ஐ ஹேவ் கேப் டூ ட்ரேட் அண்ட் ஐ என்டர் திஸ் ட்ரேட் வித் ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபோ அண்ட் பிளேஸ் மை ட்ரேட் அண்ட் நான் 1% ரிஸ்க் பண்ணுவேன். பட் ஐ ரிஸ்க் திஸ் ட்ரேட் 0.5 பிகாஸ் ஓகே எனக்கு தெரிஞ்சது இது சரியில்ல அப்படின்றதுக்காக ஓகே ஐ ரிஸ்க்ட் 0.5 அண்ட் ட்ரேட் ஆக்டிவேட் ஹிட் டிபி. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு பேஷன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ட்ரேடிங்னாவே உங்களுக்கு பேஷன் வேணும். பேஷன்ஸ் இல்லன்னா நீங்க வந்து ட்ரேட் பண்ண முடியாது. போயிருவீங்க, விட்டுருவீங்க. இல்ல நான் பேஷன்ஸால நான் இருக்க முடியாதுன்னா, ஒரு 2, 3 மாசம் இல்ல 1 வருஷம் தாங்குவீங்க. அதுக்கப்புறம் போயிருவீங்க. உங்க செட்டப் வர வர வெயிட் பண்ணுங்க. அது உங்களுக்கு கிளியரா இருந்தா எடுங்க. உங்க செட்டப் உங்களுக்கு கிளியரா இருந்தா எடுங்க. அது கூட சேர்ந்து முட்டி மோடிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் இன் திஸ் டைப் ஆஃப் இந்த டைம்லலாம் வந்து யூ நீட் டூ ஃபாலோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இஃப் யூ டோன்ட் ஃபாலோ யூர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் யூ வில் அட் எண்ட் ஆஃப் தி சிட்யூவேஷன் கண்டிப்பா ஃபார் ஷூர் இந்த மார்க்கெட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகுறப்ப கண்டிப்பா திரும்பி பார்த்தீங்கன்னா, யூ வில் லூஸ் பிக் மனி. ட்ரேடிங்னா மனி லூஸ் பண்ணாம கத்துக்க முடியுமான்றது கரெக்ட் தான். பட் அது எங்க லூஸ் பண்றீங்கன்னு இந்த இடத்துல லூஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சே அத யூஸ் பண்ணி லூஸ் பண்றது முட்டாள்தனம். ஸோ தட்ஸ் இட். நீங்க ப்ராப்பரா ஒரு அ உங்க செட்டப் வர வர வெயிட் பண்ணுங்க. அண்ட் இட்ஸ் லுக் கிளீனா இருந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இருந்தா தான் சம்ஹவ் யூ கேன் மேனேஜ் திஸ் சிட்யூவேஷன் அண்ட் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஆ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடலான்னு இருந்தேன். ஆ
ஏன்னா, மேபி இது யாருக்கும் ரீச் ஆகுமான்னு தெரியல. என்ட்ட இருக்க 44 சப்ஸ்கிரைபர்ல இட்ஸ் ஹார்ட் டூ ரீச் மெனி பீப்பிள்ஸ். பட் ஒருத்தர் 2 பேருக்கு ரீச் ஆனாலும் ஜாலி தான். ஏன்னா, நான் அந்த வீடியோக்கு தேடுனேன். நான் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் போயிட்டு YouTubeல போயிட்டு இஸ் பிரைஸ் ஆக்ஷன் இஸ் நாட் வொர்க்கிங். ஆ அந்த மாரிலாம் சர்ச் பண்ணேன். ஈவன் தோ 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், அது ஒரு சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்குல்லங்க. நான் ஹியூமன் தானே. லைக் ஏன்னா டோட்டலி என் பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகல. டோட்டலா ஒர்க் ஆகல. இல்ல எஸ்எல் எனக்கு கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. நான் அப்பலாம் தேடுனேன். எதுவும் வீடியோலாம் இல்ல. அதுக்கப்புறம் நான் இந்த 6 மந்த்துக்கு அப்புறம், நான் என் ஜர்னல புரட்டி பார்க்கும்போது தான், "தம்பி இந்த 6 மாசம் நடந்த கூத்துல நீ உன்னைய குழப்பிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணு" அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அண்ட் ஒன் மோர் மெயின் திங் ஜர்னல், ஜர்னல், ஜர்னல். ஜர்னல் பண்ணுங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடையும் வித் ரீசனோட ஜர்னல் பண்ணுங்க. ஏன்னா, அந்த ஜர்னல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்னைய வந்து எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஜர்னலிங் எனக்கு வந்து லைக் அந்த ஜர்னல் வந்து இப்ப என்ட்ட இல்லன்னா, நான் இந்த 6 மாசம் என்ன பண்ணேன்னு தெரியாம குழம்பி போய், மேபி தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி ஐ குட் குயிட் திஸ் ட்ரேடிங் அந்த ஜர்னல் இல்லன்னா. ஏன்னா பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா நான் என்னோட ஸ்ட்ராட்டஜிய ஃபுல்லா சிதைச்சுட்டேன். நான் வேற ஏதோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உருவாக்குனது ஒண்ணு. இப்ப நான் ஃபாலோ பண்றது வேற ஏதோ. இப்ப நான் உருவாக்குனது என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் போய் என்னோட ஜர்னல பார்த்தா தான் தெரியும். இப்ப அந்த டைம் என்ட்ட ஜர்னல் இல்லன்னா, நான் முன்ன என்ன பண்ணேன்னும் எனக்கு தெரியாது. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னும் எனக்கு தெரியாது. ஃபக்ட் அப். ஸோ ஜர்னல் பண்ணுங்க. எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடையும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் இஃப் லைக் ஒரு சிஸ்டத்த நான் ஃபாலோ பண்ணி இப்ப டோட்டலா ஒர்க் ஆகல. போன வருஷம் நல்லா தான் இருந்துச்சு. நான் பண்றது தப்பா? நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, டூ பேக் டெஸ்ட். நீங்க வந்து ட்ரேடிங் ஃப்ரீ ட்ரையல் போடுங்க. உங்கள்ட்ட காசு இருந்தா பிரீமியம் வாங்கிருங்க. இல்லன்னா ஃப்ரீ ட்ரையல் ஒரு கார்டுக்கு ஒரு 3, 4 நாள் தருவான். ஒரு 8, 9 மணி நேரம் உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. யூ கேன் நோ லைக் நீங்க என்ன தப்பு பண்றீங்க? உங்க மேல தப்பா? இல்ல மார்க்கெட் வந்து மார்க்கெட் இஷ்யூ. ஏன்னா பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க்கெட்டே வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன். ஓகே. ட்ரம்ப் டாரிஃப் போடுறாரு. அதனால தான் நம்மளுக்கு எஸ்எல் அடிக்குது. அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டீங்கன்னா, நீங்க உங்க ட்ரேட்ஸ் வந்து ட்ராக் பண்ண மாட்டீங்க. ஓகே. எஸ்எல் அடிக்குதா? ட்ரம்ப் டாரிஃப் போட்டாரு. மார்க்கெட் சரியில்ல. அதனால தான். அப்படின்னும் நீங்க போயிறக்கூடாது. யூ நீட் டூ ட்ராக் யுவர் ட்ரேட்ஸ். நீங்க எடுக்கிற ட்ரேட்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா தான் ட்ரேட் பண்றீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க ஒரு ப்ரூவன் சிஸ்டத்த தான் ஃபாலோ பண்றீங்களா? அது ஆக்சுவலா ஒர்க் ஆகுமா? அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீங்க ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தனால தான் நான் ஒரு 6 மந்த்த வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐ அம் சேயிங் இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஃபுல்லா வேணும்னா அது ப்ரீவியஸ் ஷெட்யூல்ல பாருங்க. ஸோ ட்ராக் பண்ணுங்க, ஜர்னல் பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இஸ் கீ. பேஷன்ஸா இருங்க. ஏன்னா நீங்க எங்கிட்டாவது குதிச்சு இஃப் யூ ஆர் கேம் டூ ட்ரேட் அண்ட் சீ தட் த மார்க்கெட் லுக் அட் சாப்பி அண்ட் யூ டிட் ஈவன் நோ what market is doing and in which direction market will go. That's not a reason that you don't have a knowledge. That's a reason that market is choppy. அத வந்து நீங்க அதுக்குள்ள சண்ட போடாதீங்க. எனக்கு ஏன் புரியல? எனக்கு இப்ப புரியணும். இது ஏன் இப்ப எனக்கு புரியல? எந்த டைரக்ஷன்ல போணும்? கண்டுபிடிச்சு சண்ட போடாதீங்க. தட்ஸ் சாப்பி. அவ்வளதான். இப்ப இந்த மாரி கொஞ்ச நாள் போயிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் உங்க செஷன் டைம்ல கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. இப் கிளியரா மார்க்கெட் எப்ப சேஞ்ச் ஆகுதோ, தென் யூ கேன் ட்ரேட். நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இஃப் யூ சர்வைவ் அண்ட் மேனேஜ் திஸ் இயர் ஆ எனக்கு தெரிஞ்சு நீங்க இதுக்கப்புறம் ட்ரேடிங்ல எந்த வருஷமா இருந்தாலும் சம்ஹவ் யூ கேன் மேனேஜ். யூ ஆர் ரெடி டூ மேனேஜ். யூ யூ ட்ரைன்ட் டூ மேனேஜ். நீங்க வந்து இந்த 2025 வந்து ஒரு கெட்ட வருஷமா பார்க்காம, இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்க. இட்ஸ் ஷேப்பிங் யூ. லைக் இந்த மாரி மார்க்கெட் கண்டிஷன்ல நீ எப்படி சர்வைவ் பண்ற? நீ எப்படி உன்னோட பிளான ஃபாலோ பண்ற? எப்படி ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணி ஒரு ரிஸ்க்க மேனேஜ் பண்ணி நீ சம்ஹவ் அப்படியே இந்த லூசிங் ஸ்ட்ரீக்க வந்து கடந்து போயிட்டு இருக்க அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட் மாரி. இட்ஸ் ட்ரெய்னிங் யூ. இதுல நீங்க நல்லா ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் கண்டிஷன்லாம் அ குட் ஆனுச்சு அப்டின்னா, இட்ஸ் சிம்பிள். சப்பையா தெரியும். "இது என்னது?" அப்டின்ட்டு இருக்கும். ஸோ டோன்ட் கிவ் அப். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப போட்டு ரிஸ்க் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு கிளியரா வியூ இருந்தா மட்டும் பாருங்க. சாப்பியா இருந்தா அங்க போட்டு சண்ட போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இஃப் யூ மேனேஜ் நான் டாம் ஷூர் சொல்றேன். இஃப் யூ மேனேஜ் திஸ் இயர் ஃபார் ஷூர் திங்ஸ் வில் சேஞ்ச். இப்படியே இருந்துராது. ஃபார் ஷூர். பட் எப்ப சேஞ்ச் ஆகும்னு தெரியல. பட் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஸோ நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் 6 மந்த் நேசன்டர்ல வந்து ட்ரேட் பண்ணல. பட் இப்ப வந்து ஃபியூச்சர்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்டின்ற ஐடியால ஜஸ்ட் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணேன். எப்படி மார்க்கெட் இருக்கு அப்டின்ட்டு. இப்ப லைவ் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வில் சி பிகாஸ் எல்லாம் ஒரே சார்ட் தான். லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அப்டின்னு தோணுச்சு. ஃபாரெக்ஸ் நல்லா இல்ல அப்டின்றபோது இதுக்கு ஒரு ஃபண்டோட அக்கவுண்ட் 10K வாங்கி அண்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ அண்ட் கடைசியா ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட முடிக்கிறேன். கிவ் அப் பண்ணாதீங்க. பிகாஸ் இட் வொர்த் இட். ஏன்னா வந்து இது ஒரு சூப்பரான ஸ்கில். ஜஸ்ட் கீப் வொர்க்கிங். உங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரிக்ட்டா நான்லாம் என் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணனால தான் இந்த 6 மாசம் நான் நெறைய லாஸ் பண்ணேன். பட் ஐ ஜஸ்ட் லூஸ்ட் ஒன்லி 1 அக்கவுண்ட். 5K ஃபண்டட் அக்கவுண்ட். ஸோ யா risk management is key. Risk management will make you profitable. Risk management is everything here. Your system, whether you are following SMC, ICT, uh, Elite Wave, supply demand, support resistance, whatever, risk management is a key. Risk management is everything. So follow that.
ஒரு பிளான போட்டு ஃபாலோ பண்ணுங்க. அது மாரி ஜர்னல் பண்ணுங்க. ப்ராப்பரா ஜர்னல் பண்ணுங்க. Notion வேணா யூஸ் பண்ணுங்க. ஜர்னல் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிட்டே இருங்க. நீங்க போறது, எடுக்கிற ட்ரேட்லாம் கரெக்ட் தானா? மார்க்கெட் கண்டிஷன கண்டுக்காதீங்க. உங்க கண்ட்ரோல் என்ன இருக்கோ அத கண்ட்ரோல்லயே வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா, எனக்கு இப்ப 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருந்த ஃபண்டட் அக்கவுண்ட் வந்து ஒரு 3% பிளஸ்ல போய் கூட நான் பார்த்ததில்ல. அ ஐ டிட்ன்ட் சீ மை ஃபண்டட் அக்கவுண்ட் 3% பிளஸ்ல 2% பிளஸ்ல கூட போய் பார்த்ததில்ல. ஐ அம் ஆல்வேஸ் இன் மைனஸ், மைனஸ், டிரா டவுன், டிரா டவுன், டிரா டவுன். ஈவன் தோ சம்ஹவ் ஐ அம் ஜஸ்ட் வொர்க்கிங் டூ பிகம் புராஃபிட்டபிள். லைக் நீங்க வேணா கேட்கலாம். லைக் யூ யூ ஆர் சேயிங் லைக் திஸ். அப்பனா உன் மாடலுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிள் இல்ல. வை யூ ஜஸ்ட் ட்ரேடிங் வித் தட் மாடல் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இதுக்கு ரீசன் வந்து நான் தான். ஐ அம் ஜஸ்ட் மேட் அ மிஸ்டேக். லைக் எனக்கு அந்த அளவுக்கு லேக் ஆஃப் நாலேட்ஜ் இல்ல. ஐ டோன்ட் ஹேவ் அ மென்டார். ஐ லேர்ன் ஃப்ரம் யூடியூப். சோ அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்லாதனால தான் நான் அவ்வளோ லூஸ் பண்ணேன். பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட்டட் வொர்க்கிங் இன் பேக் டெஸ்டிங் அண்ட் கிரியேட்டட் மை ஸ்ட்ராட்டஜி. ஆ பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ கேம் டூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. ஐ கேம் டூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ஓகே இவ்வளவு நாள் நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. பிகாஸ் திஸ் இஸ் அ பிரிட்டி குட் ஸ்ட்ராட்டஜி. ஐ ஹேவ் சம் குட் அக்யூரசி. ஏன்னா ஒரு வருஷம் இல்ல 6 மாசத்த பேக் டெஸ்ட் பண்ணிட்டு வி நாட் கேம் இன்டூ டிசிஷன் வரக்கூடாது. ஒரு 3, 4 மாசத்துக்கு பண்ணிட்டு. நான் ஒரு 5, 6 வருஷம் NASDAQ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேர்ஸ் வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் ஃப்ளூக். இட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி ப்ரூவன் ஒன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஐ ஸ்டில் பிலீவ் இன் திஸ் மெத்தட் அண்ட் வொர்க்கிங் ஆன் இட். ஏன்னா நீங்க வந்து கன்டினியூஸா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நீங்க ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நான் அப்படி ஒண்ணு புரிஞ்சுப்பேன். நீங்க எத்தன வாட்டி ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜிய ஸ்விட்ச் பண்றீங்களோ, ஒரு வருஷம் நீங்க ப்ராஃபிட்டபிலிட்டி ஆகறதுக்கான வருஷத்த உங்க ஜர்னில ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. சோ தட்ஸ் மை பாயிண்ட். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்றதுக்கு முன்னாடி 1000 டைம் இல்ல. ஒரு 6 மாசம் கூட யோசிங்களேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இத நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாமா? இத நம்ம சூஸ் பண்ணலாமா? அப்படின்னு ப்ரூவன் ஒன்னா நெறைய டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. நான் இத சூஸ் பண்றதுக்கு நான் சூஸ் பண்ணிட்டேன் ரேண்டமா. பட் நான் ஒரு ஒரு சம் பாயிண்ட்ல வந்து இத நம்ம கன்டின்யூ பண்ணலாமா? அப்படின்னு இருக்கும்போது ஒரு 3 டூ 4 டேஸ் வந்து நெறைய வொர்க் பண்ணேன். லைக் அந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்றவங்க, அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிளா இருக்கவங்க எல்லாத்தையும் நான் ரீச் அவுட் பண்ணி பேசினேன். அண்ட் பெர்சனலா நான் பேக் டெஸ்ட் பண்ணேன். நான் ஒரு 5, 6 வருஷம் மேல பேக் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ கேன் சி பிகாஸ் 5, 6 வருஷமும் சும்மா ஃப்ளூக்லலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. சோ ஆஃப்டர் தட் ஐ வொர்க்கிங் இன் திஸ். சோ யா உங்க சிஸ்டத்த நீங்க ப்ரூவன் ஒன் தான் ஃபாலோ பண்றீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து என்னதான் ஒரு மென்டார்ட்ட படிச்சாலுமே பிகாஸ் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப முடியல. Instagramலாம் தொறந்தா ஒரே வைப்ல இருக்கு. சோ என்னதான் இருந்தாலும் யார்ட்டயாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டீங்கன்னா, தனிப்பட்ட முறையில யூ ஜஸ்ட் டெஸ்ட் தட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 5, 6 வருஷத்துக்கு உட்காந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இஸ் ஆல் தோஸ் ஸ்டஃப் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் இட். வீடியோ ரொம்ப போகுது. வளவலன்னு நான் பேச விரும்பல. இட்ஸ் டைம் டூ எண்ட் அ வீடியோ. 80 மினிட்ஸ். ஓப்ஸ். ஓகே ஃபைன். அ ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப். கீப் வொர்க்கிங் பிகாஸ் இது ஒர்த்தான ஸ்கில்லு. ஐ நோ த ப்ராசஸ். லைக் என்ன நான் பண்றேன்னு எனக்கு புரியுது. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதனால ப்ராஃபிட்டபிள் ஆகல? இப்ப என்ன நடக்குதுன்னு எல்லாம் புரியுது. பட் ஐ அம் ஹேப்பி ஃபார் தட். பிகாஸ் நான் லக்ல ஏர்லி ஸ்டேஜ்லயே நான் பே அவுட் எடுத்திருந்தேன்னா, கொஞ்சம் குஷியில திரிஞ்சிருப்பேன். நான் இந்த அளவுக்கு வொர்க் பண்ணியிருப்பனான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு லக்கு என் கூட வராம இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நெறைய பேர் லக்ல, ஃப்ளூக்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 மாசம், ஃபர்ஸ்ட் 1 வருஷத்திலேயே பே அவுட் போட்டுருவாங்க. பட் பட் நாட் ரிமைன்ஸ். லைக் மேக்கிங் பே அவுட் இன் ட்ரேடிங் ஈஸி. பட் மேக்கிங் கன்சிஸ்டன்ட் பே அவுட் தான் கஷ்டம். ஸோ கன்சிஸ்டன்ட் பே அவுட் தான் நான் வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஆல்வேஸ் திங்க் லைக் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட்டட் பாசிங் அக்கவுண்ட் லைக் இட் வில் கோ ஹையர் அண்ட் ஹையர். அந்த மாரி ஒரு பேஸ்மெண்ட்ட நான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ தட்ஸ் இட். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஜஸ்ட் வொர்க் ஹார்ட் 2 வருஷம், 3 வருஷம்லாம் கேஷுவல்ங்க. 6 வருஷம்லாம் ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிள் ஆக வந்திருக்காங்க. வி ஆர் பிளெஸ்ட் அண்ட் வி ஆர் கிரேட்ஃபுல் ஹேவிங் திஸ் லிவிங் இன் திஸ் ஜெனரேஷன். திஸ் மச் நாலேட்ஜ் வந்து YouTubeல இருக்கு. சோ யா யூஸ் தட். கிவ் அப் பண்ணாதீங்க. பிகினரோ, இன்டர்மீடியேட்டோ இந்த வருஷம் கோளாரா தான் இருக்க போது. இனிமேலும் கோளாரா தான் இருக்க போது. ஏன்னா 1 வருஷம் 1 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. சோ பெட்டர் ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட கிரியேட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. வி நீட் டூ சர்வைவ் இன் திஸ் கேம் பிகாஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.